ரியோ இப்போ எதுக்கு ரொம்ப ஆர்வமாக என்னோடய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னா, நான் இப்போ தான் பால் பண்ணையில் போய் தூக்குச்சட்டியில் பால் வாங்கிட்டு வரேன். உடனே அவர் அந்த பாலுக்காகண்டு தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவருக்கு பால் வாங்கிட்டு வந்து அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃப்ரீ ஆவார். காலையில் அது 1 டம்ளர் இல்லை, 1 செம்பு பால். அதாவது அவனுக்கு கொஞ்சம் பால் வந்து நல்லா லிக்விட் ஆக்கிட்டு தான் கொடுப்போம். 1 டம்ளர் பாலுக்கு 2 இல்லாட்டும் 3 டம்ளர் தண்ணி கலந்து தான் கொடுப்பேன். இதை நல்லா இங்கே வந்து பியூராக நல்லா பண்ணையில் வந்து நல்லா கிடைக்கும், வந்து ஃப்ரெஷ்ஷான பால் வந்து கிடைக்கும். அதனால் ரொம்ப டைல்யூட் பண்ணி தான் கொடுப்பேன் அவனுக்கு. அவர் அதை குடிச்சிட்டு தான் அவர் காலையில் அவரோட டீ டைம் வந்து முடியும். அப்படி ஃபுல்லாக வயிறு ரொம்ப 1 செம்பு பாலையும் குடிச்சிட்டு தான் அவர் ஃப்ரீ ஆவார். 1 டம்ளர் பாலுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். 3 இல்லாட்டா 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான், கொஞ்சம் லிக்யூட் பண்ணி கொடுத்தா தான் அவனுக்கு சரியாக இருக்கும். அதனால் அவனுக்கு வந்து கொடுத்துறது. அவர் இப்போ காலையில் பாலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார். பார்த்தீங்களா, நம்ம சொல்கிற பூரா கேட்பான். தேங்க்யூ.